இப்போ நெறைய செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அதிகமாயிடுச்சு. இப்ப டிரைவர்ஸ் வச்சு வண்டி ஓட்டுறது ஒரு பக்கம்னால எல்லாரும் வண்டி வச்சிருக்காங்க. அவங்கவங்க எடுத்துட்டு கிளம்பிர்றாங்க. பெரும்பாலான வீடுகள்ல என்ன நடக்கும்னா, காலையில ஏர்லியா கிளம்புவோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்புவாங்க. என்ன சூழ்நிலையில வண்டி எடுக்கக்கூடாது? அதாவது கீய மறந்துட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மறதி வந்துருச்சு. ஒரு வேற தாட்ல இருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் பெட்டர் நாட் டூ டேக் த வெஹிக்கிள். ஸோ அதாவது கன்ஃப்யூஷன். காலையில எந்திரிச்சோனே தலைவலி, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அவங்க சரியா தூங்கலன்னு அர்த்தம். பெட்டர் நாட் டூ டேக். அதே மாதிரி ஒரு சிக்னல்ல நிக்கிறாங்க, அப்போ கூட தூக்கம் வருது. ஸோ இதெல்லாமே டேஞ்சரஸ் சைன்ஸ். ரெட் ஃபிளாக்ன்னு சொல்றது. ஓகே. வேற என்னென்ன ரெட் ஃபிளாக்ஸ் இருக்குது? ஏன்னா டிரைவர்ஸ் அவங்க வந்து ஒரு அந்த கல்ச்சருக்குள்ள இருப்பாங்க. அ நே நாளைக்கு காலையில நமக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சீக்கிரம் போய் படுத்துறணும். இது மாரிலாம் ஏதாவது இருக்கும். கரெக்ட். பட் ஆனா செல்ஃபா டிரைவ் பண்ணக்கூடியவங்க ஓனர்ஸ்க்கு வந்து அந்த மாரி ஒரு பிரின்சிபிள் இருக்கான்னு தெரியல. அப்ப எதெல்லாம் ரெட் ஃபிளாக்? ஐ மீன் ட்ரங்க் அண்ட் டிரைவ் மாரி ஸ்லீப்பிங் டிரைவிங். அதாவது நம்ம இப்போ நாளைக்கு காலையில மார்னிங் 4:00 எந்திரிச்சு வண்டி எடுத்துட்டு போறோம். அதுக்கு முன்னாடி 6 ஹவர்ஸ் தூங்கலன்னா, ம். பெட்டர் நாட் டூ டேக். அது ரொம்ப முக்கியம். இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா ம். இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கிறது ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா. இந்த மாதிரி நெறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஆக்சிடென்ட்ஸ்ல தப்பிச்சவங்க கூட சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு முந்தின நாள் சரியா தூங்கல. ம். அதனால வந்து காஃபி குடிச்சேன். பட் ஸ்டில் தே திங்க் காஃபி வில் டேக் கேர் ஆஃப் ஸ்லீப்பினஸ் அப்படிலாம் நெனச்சுக்கிட்டு.